கேரளா டு மணாலி பயணத்தில் இன்றைக்கி 121வது நாள். வாங்க பயணிக்கலாம். நேற்று நம்ம தங்கி இந்த மானஸ்ட்ரியிலேருந்து கிளம்பிட்டு அது சரியாக வீடியோ எடுக்கல, வந்துட்டேன். அங்கே வெறும் நன்ஸாக இருந்தனால சரி நான் வீடியோ எதுவும் எடுக்கல. ஓகே, எனக்கு கொஞ்சம் விவசாயம் நல்லா இருக்குது. இதை கடந்து தான் போகணும். இன்றைக்கி ஒரு 20-25 கிலோமீட்டர் போகலான் இருக்கேன். வழக்கம் போல் தான் ஒரு இதில் தங்கிட்டு பொறுமையாக நடந்து போகலான்ட்டு இருக்கேன். நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு இடம். சரி, நல்லா ஃபுல்லாக வேலையாக இருக்கவும் நல்லாயிருக்கு. ஓகே, இது இன்றைக்கி காலையில் சாப்பாடு. நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஓகே, நம்ம ஏரியாவுக்குள்ள புதுசுன்னு சொல்லி பார்க்குறானுங்க. ஓகே, ஒரு 7-8 கிலோமீட்டர் நடந்து வந்திருப்பேன். ஒரு வயலும் கிடையாது, வெறும் ப்ரோ ஒர்க்கர்ஸை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அங்கங்கே ஓட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, வெடி வச்சுக்கிட்டு இருக்காங்க பாறைக்கு. சூப்பராக இருக்குது, ஜாலியாக இருக்குது, அப்படியே அமைதியாக. கேளுங்களே, சின்ன சவுண்டு. அங்கே ஓட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க மலையில் வெடி வைக்கிறதுக்கு. ஓகே, கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம். ஒரு பாலம் இருக்கு, ஜிக் 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 ஜாக அவ்வளோதான். அப்படி போனோம். அதான் பார் அந்த ஊருக்கு போகிறது சிச்சம். ஒரு 19 கிலோமீட்டர். இந்த ப்ரோ ஒர்க்கர்ஸோட ஃபேமிலிஸ் அண்ட் அவங்க இந்த மாதிரி செட் அமைச்சு தான் தங்கி தான் வேலை பார்க்குறாங்க. எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தான். ஒரு ஃபாரின் குரூப் வச்சு ஒருத்தர் மட்டும் லேட்டாக வராரு. கிட்டோ அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கிராமம் இருக்குது, ரெஸ்டாரண்ட் இருக்குது, அது பூட்டி இருக்கு. ஆள்நான மட்டும் யாரையும் காணோம். அதுக்கடுத்து ஒரு கிராமம் ஒரு 4 கிலோமீட்டரில் இருக்குது, ஹன்சா. அங்கே போகலாம். இது ஸ்கூலுன்னு நினைக்கிறேன். ஓகே, நீ ப்ரோ ஒர்க்கர்ஸ் கொடுத்தாங்க, சாப்பிடலாம். ஓகே, சீக்கிரமே இங்கே வந்து செக் போஸ்ட் இருக்குது. சீக்கிரமே இங்கே வந்து 10 பீஸ் பண்ணிட்டேன். லைட்டாக ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருந்துட்டேன், வீடியோ எடுக்கல. இன்றைக்கி இங்கே தான் 10 பீஸ் பண்ணியிருக்கோம். தான் ஸ்பிட்டியோட வெல்கம் கேட்டு அது பக்கத்தில் தூங்க போகிறோம். ஓகே, தூங்கலாம். இன்றைக்கி பயணம் அவ்வளோதான். ஓகே, சாப்பிடலாம்.